ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 27. இச்சாத்வேஷசமுத்தேன த்வந்த்வமோஹேன பாரத சர்வபூதானி சம்மோஹம் சர்கே யாந்தி பரந்தப. இப்போ இந்த ஜீவா எதை மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த இன்ஃபினிட் காட் அவனுக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கிறதை அவன் மிஸ் பண்ணுறான். இப்போ அந்த பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் அது எல்லாம் அவன்கிட்டேயே இருக்குது அப்படிங்கிறதை அவன் மிஸ் பண்ணுறான். எப்போலேருந்து அதை மிஸ் பண்ணுறான்? சர்கே, ரைட் ஃப்ரம் ஹிஸ் பர்த் அப்படின்னு அர்த்தம். சர்கேனா பிறக்கிறது, அதாவது கிரியேஷன் அப்படின்னு அர்த்தம். பிறந்ததுலேருந்து அவன் அதை, அந்த விஷயத்தை மிஸ் பண்ணுறான். சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி. எல்லா ஜீவாவும் இந்த இக்னோரன்ஸ் ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகிறா. அவனுக்கு என்கிட்ட தான் அந்த பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாததுனால அவன் என்ன பண்ணுறான்? இப்போது அதை தேடுறதுக்காக வெளியில் ஒவ்வொரு இடமா அவன் அலையிறான். இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக அவன் இருக்கான். அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸ்ஸே எதனால் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாததுனால வெளியில் எங்கேயாவது அது கிடைக்கிறதா அப்படின்னு நான் இப்போது வெளிமுகமாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்மளோட லைஃப் முழுக்க இந்த கேள்வி மட்டும் நமக்கு வரவே வராது. நான் என்ன தேடின்னு இருக்கேன், எதை தேடுறேன், எதுக்காக இப்போ நான் ஓடிண்டே இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி வரவே வராது. அதாவது வெளியிலலாம் தேடுறேனே, ஒருவேளை அது என்கிட்டேயே இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கூட யாருக்கும் வரது இல்லை. அப்போ என்டையர் வேர்ல்டே இந்த இக்னோரன்ஸ்னால் அஃபெக்ட் ஆகி இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு இந்த டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் எல்லோரும் எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக ஆகிறோம். ஏன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அவ்வளோ பிஸியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வேர்ல்டில் இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ துவந்த்வ மோகேன, துவந்த்வ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ஹோல் வேர்ல்டு துவந்த்வனா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் காஸ்டு பை ராக துவேஷ. இச்சா துவேஷன் இருக்கு இல்லையா? இச்சானா இந்த இடத்துல ராக துவேஷ. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த வேர்ல்டை இப்போ ரெண்டாக பிரிச்சுடுறேன். என்ன ரெண்டாக பிரிப்பேன்? இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சது, அப்புறம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐட்டம்ஸ்னால் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, ஈவெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் அதில் போட்டுக்கணும். ஆப்ஜெக்ட்லேருந்து எல்லாமே ஒன்று பிடிச்சது, இன்னொன்று பிடிக்காதது. பிடிச்சது அப்படின்னா நான் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டுருக்கேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் எப்போவுமே எனக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பிடிக்காததுலாம் இருக்குல்ல, பிடிக்காதது எப்போவுமே எனக்கு துன்பத்தை கொடுக்கும் இப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் ஏற்படுத்தி வச்சுட்டுருக்கேன். அதனால் என்ன பண்ணுவேன், எது என்னுடைய ஜாய்க்கு சோர்ஸாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஆல் த டைம் என்கிட்டேயே வச்சுக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு படாத பாடுபடுவேன். அப்புறம் எது சோர்ஸ் ஆஃப் சாரோவோ, எது எனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதோ அது எப்போவுமே என்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். அப்போ கெட்டிங் ரிட் ஆஃப், அக்வயரிங், டிஸ்போசிங், இதுதான் நாம் லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அப்போ ராகத்வேஷத்தினால இந்த ஆக்டிவிட்டீஸை நாம் பண்ணிட்டு இருக்கோம். ராகத்வேஷத்திலேருந்து இந்த குழப்பம் நமக்கு தோன்றுறது. துவந்த்வ மோக அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஹோல் வேர்ல்டே இப்போ பிகாஸ் ஆஃப் டெல்யூஷன், இந்த ஹோல் வேர்ல்டில் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு ஓடிண்டே இருக்கோம். பட் வேதாந்தம் என்ன சொல்கிறது, இந்த உலகம்
அப்படின்னா அது வந்து உனக்கு சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸும் கிடையாது, சோர்ஸ் ஆஃப் சாரோவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அப்போ காஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எது அப்படின்னு வேதாந்தம் கிட்ட கேட்டேன்னா என்ன ஆன்சர் கொடுக்கும்? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்? ஒன்றை தெரிஞ்சுக்கிறது தான் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். அப்போ எது சோர்ஸ் ஆஃப் சாரோ? ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது சோர்ஸ் ஆஃப் சாரோ. அப்போ செல்ஃப் இக்னோரன்ஸ் நம்மளுடைய துயரத்திற்கு காரணம், செல்ஃப் நாலேஜ் நம்மளுடைய சுகத்திற்கு காரணம். இப்போ இந்த விஷயம் எனக்கு தெரியாததுனால நான் என்ன கன்க்ளூட் பண்ணிடுறேன், இந்த வேர்ல்டு தான் என்னுடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் அப்படின்னு நான் ராங்காக கன்க்ளூட் பண்ணிடுறேன். அதனால என்ன பண்ணுறேன், அந்த வேர்ல்டு சுகம் கொடுக்கும் பொழுது அது வந்து எப்போவுமே இருக்கணும், அப்படியே அந்த செட்டப் வந்து ஆல் த டைம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற எவ்வளவோ விஷயங்களே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் ஏதோ ஒன்று வந்து எனக்கு துயரத்தை கொடுக்கறது அப்படின்னா அது என்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு அகெயின் பாக்கி நிறைய விஷயங்களை நான் இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதை மாற்றுவேன், அதை மாற்றுவேன். ஒரு சோஃபா வந்து எனக்கு துயரத்தை கொடுக்கறது, இந்த சோஃபாவில் காலை போய் எப்போ பாரு நான் இடிச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண ட்ரை பண்ணுவேன், இமீடியட்டாக சோஃபாவை மாற்று. அதுக்கப்புறம் அதில் உட்கார ஆள் எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ண, அந்த ஆளை எப்படி வந்து மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி ஏதோ வந்து மாற்றி மாற்றி எது பண்ணினா ஆல் த டைம் நான் வந்து ஹாப்பியாகவே இருப்பேன் அப்படின்னு ஒன்று ஆப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணுவேன், இல்லைனா சிச்சுவேஷனே. வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா உடனே என்ன பண்ணுவோம், சரி வெளியில் எங்கேயாவது போய் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கிறதா பார்க்கலாம் அப்படி. வீட்டிலே இருக்கலான்னு தோணும் நம்மளுக்கு, வெளியில் போயிட்டு வந்தால் எக்ஸ்ட்ராவாக ப்ராப்ளமை வேறு கூட்டிகிட்டு வருவோம். ஏதோ ஒன்று பண்ணி அந்த சிச்சுவேஷனை வந்து பெட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். அதனால என்ன ஆகிடுறது, இன்னும் இருக்கிற வேலை போகாதுன்னு இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் வேறு இருக்குல்ல, அதுலேயே இன்னும் நம்மளோட டைம் நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதில் பிஸி ஆகிறதுனால நம்மளுடைய அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாமல் போயிடுறது. ஸோ இந்த ரியல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கிறது இல்லை. சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. ஸோ இவன் வந்து அந்த மோகத்திலே இருக்கிறதுனால பிறந்ததுலேருந்தே அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் என்ன கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை அப்படின்னா கன்ஃபியூஷன் எப்போவுமே கண்டினியூ தான் ஆக போகிறது. பட் சில பேர் இருக்கலாம், அவள் வந்து எதனால் நான் வந்து இப்போது கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சில பேருக்கு மட்டும் அந்த கேள்வி வருது. யாருக்கு வரும் அந்த கேள்வி? யார் கீதா படிக்கிறாளோ அவளுக்கு வரும். ஸோ சில பேர் மட்டும் பிளெஸ்டு பீப்புள், கீதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளெஸ்டு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னால் தான் உண்டு, கிருஷ்ணர் சொல்கிறார், அதனால் நானும் சொல்கிறேன்.